இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்திய தமிழாலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் தேவன் இந்த கூட்டத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காய் மை துதிக்கின்றோம். இம்மட்டுமாக எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை பேசுகின்ற உம்முடைய அடியாரை மறைத்து உம்மை வெளிப்படுத்தியறலும். எங்களுடைய சிந்தைகளை எல்லாம் நீர் தயவாக ஒருமுகப்படுத்தியறலும். பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கின்ற வசனங்களையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் நாம் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 90வது பாடலை பாடுவோம். நமது தேவாதி தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுவதன் காரணம் அங்கு எப்போதும் துதி தோத்திர ஆராதனை ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருப்பதனால்தான். இன்றும் நாம் ஆண்டவரை முழு மனதோடே சோத்திரிப்போம் என்றால் நம்மத்திலும் அவர் மகிமையாய் எழுந்தருள்வார். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 90 பாடுவோம். துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும், போலோ தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும்,
மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இப்போதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 205வது பாடலை பாட இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் எண்ணிக்கைக்கும் அடங்காத தூதரோடு வர இருக்கின்றார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? இந்த பூமியை விட்டு அவரோடு ஆளுகை செய்ய செல்வதற்கு ஆவல் உள்ளதா நம்மிடம்? இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் ஆவலாய் உள்ள நாம் பிறருக்கும் இந்த நற்செய்தியை கூறுகிறோமா? இப்போதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 205 பாடுவோம். ராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா? என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார்.
பேரொளி தோன்றும், வெண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும், வானில் ஒரு பேரொளி தோன்றும், விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும், மேற்கும் கிழக்கும் நடங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. The Bible reading is taken from the book of Hebrews chapter 13 verses 17 to 25. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17 முதல். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரன் ஆகிய தீமோத்தேயு வீடு தலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்மை வேத ஆராய்ச்சியிலும் வழிநடத்த வருகை தந்திருக்கின்ற ப்ரொஃபசர் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிறு ஆராதனையிலும் நீங்கள் யாவரும் நமது ஆலய யூடியூப் சேனல் மூலமாக பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் செய்திக்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாட இருக்கின்றோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 241. ஆண்டவர் என்று நம் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பது நம்பிக்கையாகும். தேவனின் கையிலிருந்து பெரிய காரியங்களை நாம் பெற்றிட வழிவகுப்பதும் அந்த நம்பிக்கைதான். தேவன் மீது இருக்கின்ற விசுவாசம்தான். இப்போதும் அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை விண்ணப்ப பாடலாக பாடும் பொழுது தேவன் தாமே நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்தருள்வாராக. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 241 பாடுவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே
உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ப்ரொஃபசர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மை வேத ஆராய்ச்சியிலே நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முறையும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 1.5 ஆண்டுகளாக நாம் எபிரேய நிருபத்தை இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த 2 மாதங்களாக நாம் எபிரேய நிருபத்தின் கடைசி அதிகாரமான 13ஆம் அதிகாரத்தின் முதல் 2 பாகங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் எபிரேய நிருபத்தின் கடைசி பகுதியான 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தோடு நாம் எபிரேய நிருபத்தை நிறைவு செய்கிறோம். போதகர் அறிவித்த வண்ணம் அடுத்த மாதத்திலிருந்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கற்றுக்கொள்வோம்.
கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் நேர்த்தியாய் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திருச்சபை போதகர் ரெவரண்ட் ஜான் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும், இக்கூடுகையை ஒழுங்கு செய்த திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், பூனே சென்ட் மேத்யூஸ் தமிழ் சர்ச் விசுவாசிகள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைந்து நானும் இந்த எபிரேய நிருபத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நாம் ஆலயத்தில் கூடி வருவதற்கு இருந்த கட்டுப்பாடுகள் மத்தியில் இந்த செய்திகளை எடிட் செய்து யூடியூபில் பதிவேற்றம் செய்ய உதவிய ஒவ்வொருவருக்கும் கூட என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மனோவாஞ்சையாய் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்வதில் நீங்கள் தொடர்ந்து வளர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வருகின்ற மாதத்திலிருந்து ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும் போதும் நீங்கள் யாவரும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகைகளில் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17 - 25 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். முதல் நூற்றாண்டு கடிதங்களில் பெரும்பாலும் கடைசி பகுதியான முடிவுரையில் கடிதத்தின் ஆசிரியர் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஊழிய பயணத்திற்காகவும் ஜெபிக்கும்படி விசுவாசிகளை கேட்டுக்கொள்வதுடன் திருச்சபை தலைவர்கள் உடன் ஊழியர்கள் விசுவாசிகளை வாழ்த்தவும் கடிதத்தின் கடைசி பகுதியை பயன்படுத்துவர். எபிரேய நிருபத்தின் கடைசி பகுதியும் இதே கட்டமைப்புடன் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நிருபங்களில் இறுதி பகுதிகளை நாம் அலட்சியப்படுத்துவதுண்டு. அதிகமாக தியானத்திற்காக நாம் இப்பகுதிகளை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் இவைகளும் கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதால் இதிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள ஏராளமான பாடங்கள் உண்டு. எனவே இப்பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சில ஆவிக்குரிய பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம், உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. இவ்வதிகாரத்தில் 3 முறை விசுவாச தலைவர்களுடனான விசுவாசிகளின் உறவை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் என்று நாம் கடந்த மாதமே பார்த்தோம். அதாவது 7ஆம் வசனம், 17ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனம் என்று 3 முறை விசுவாச தலைவர்களுடனான விசுவாசிகளின் உறவை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இதில் 7ஆம் வசனத்தில் கடந்த கால தலைவர்களையும் 17 மற்றும் 24ஆம் வசனங்களில் நிகழ்கால தலைவர்களையும் குறிப்பிடுகிறார். இவ்வசனத்தில் இப்பொழுது இருக்கும் ஆன்மீக தலைவர்களை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்திருக்க விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துகிறார். இங்கு ஆசிரியர் கையாள விரும்பும் கேள்விகள் என்னவென்றால், ஒரு திருச்சபையில் கடவுள் நியமித்த ஆன்மீக தலைவர்களோடு விசுவாசிகள் எப்படி ஒத்துழைப்பது என்றும், அந்த ஆன்மீக தலைவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிப்பது என்றும் விசுவாசிகளுக்கு கற்றுத்தருகிறார். விசுவாசிகளான நம்மை நல்ல மேய்ச்சலில் வழிநடத்தவும் ஆரோக்கிய உபதேசங்களை போதித்து தவறான கோட்பாடுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் கடவுள் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவின் போதனைகளுக்கு உண்மையாயிருக்க விரும்புகிறவர்கள் கடவுள் தங்களுக்கு நியமித்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்திருக்க அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் நியமித்த ஆவிக்குரிய தலைவர்கள் நம் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். நம்மை குறித்து கடவுளிடம் கணக்கொப்புவிக்கும் கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இங்கு விழித்திருக்கிறார்கள் எனும் போது அவர்கள் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாய் விசுவாசிகளின் ஆன்மீக தேவைகளை குறித்து விழிப்பாய் இருப்பதை குறிக்கிறது. அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று ஆக்கியோன் இங்கே கூறுகிறார்.
எனவே கடவுளால் நியமிக்கப்பட்ட தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து பணிந்து நடக்கும்போது அது அந்த தலைவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் மட்டுமல்ல, அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் சபையின் அங்கமாகிய விசுவாசிகளுக்கும் அது ஆசீர்வாதமானது. அவர்களும் அதனால் பிரயோஜனப்படுகிறார்கள். 17ஆம் வசனம் 3 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் நம் ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடக்க வேண்டும். 2வது, எல்லா அதிகாரமும் தலைவர்களும் கடவுளுக்கு ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 3வது, கடவுள் நியமித்த ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த 3 பாடங்களையும் 17ஆம் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் இதே சத்தியத்தை ஆதி விசுவாசிகளுக்கு போதித்தார்கள். உதாரணத்திற்கு, பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கூறுகிறார். அதே போல, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனையாக கூறுகிறார். இங்கு கீழ்ப்படிந்து பணிந்திருங்கள் என்பது மனம் இல்லாத நிர்பந்தமான அல்லது அடிமைத்தனமான அடிபணிதல் அல்ல. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தையும் வற்புறுத்தப்பட்ட கீழ்ப்படிதலையும் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஆனால் இங்கு கீழ்ப்படிந்து பணிந்திருங்கள் எனும்போது இதை கடவுள் அமைத்த ஆன்மீக தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கும் செயலாக நாம் பார்க்க வேண்டும். தலைவர்கள் கடவுள் கொடுத்த பொறுப்புகளை நேர்த்தியாக நிறைவேற்ற முயற்சிப்பவர்கள், அவர்கள் நம் ஆத்துமாக்களை கண்காணிப்பவர்கள், நம்மை குறித்து கடவுளிடம் கணக்கு ஒப்புவிப்பவர்கள் என்ற புரிதலோடு அவர்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். இவ்வசனத்தில் அடங்குங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். 17ஆம் வசனம். இங்கு அடங்குங்கள் என்ற சொல்லை பணிந்திருங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் பி சப்மிசிவ் என்ற வார்த்தை இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கீழ்ப்படியுங்கள் மற்றும் அடங்கியிருங்கள் அல்லது பணிந்திருங்கள் என்ற 2 வார்த்தைகளும் மூல பாஷையில் ஏறத்தாழ ஒரே அர்த்தம் கொண்டவை. 2ற்கும் உள்ள ஒரு சிறிய வேறுபாடு என்னவென்றால், கீழ்ப்படிதல் என்பது ஒரு வெளிப்படையான செயலை குறிக்கிறது. புறம்பான சான்றுகள் வழியாய் நாம் ஒருவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்ய முடியும். அதே சமயம் சமர்ப்பிப்பு அல்லது பணிவு என்பது ஒரு உள்ளார்ந்த மனப்பான்மையை குறிக்கிறது. நாம் வெளிப்படையாக கீழ்ப்படிந்து மனதளவில் எதிராளர்களாய் இருக்க முடியும். அப்படி என்றால் நாம் சமர்ப்பிக்கவில்லை என்று அர்த்தம். அது முழுமையான கீழ்ப்படிதல் ஆகாது. பணிவு அல்லது அடங்கியிருப்பது என்பது மனப்பூர்வமாய் நமது ஆவிக்குரிய தலைவர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் என்ற விசுவாசத்திலிருந்து வெளிப்படும் ஒத்துழைப்பின் ஒரு பெரிய உணர்வை குறிக்கிறது. ஆவிக்குரிய தலைவர்கள் நம் ஆவிக்குரிய நலனில் அக்கறை கொண்டு நமக்கு போதிக்கின்றனர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் போதனைக்கும் தலைமைத்துவத்துக்கும் மகிழ்ச்சியாய் கீழ்ப்படிவது பணிவு ஆகும். தேவ பக்தி உள்ள ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிய இங்கு 2 காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்காக நமது ஆத்துமாக்களை காத்துக்கொள்கிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது, அவர்கள் மகிழ்ச்சியோட ஊழியம் செய்ய நமது பணிவான கீழ்ப்படிதல் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். எனவே நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் தனது இறுதி அதிகாரத்தின் கீழ் பல்வேறு தலைமைத்துவ நிலைகளை அமைத்துள்ளார். எல்லா அதிகாரத்தின் நோக்கமும் அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களை தலைவர்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்பதாகும். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு குடும்பத்தில் தங்கள் துணைவரையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் தலைவர்களாக பெற்றோரை கடவுள் நியமித்திருக்கிறார். பெற்றோர் குழந்தைகளின் ஆன்மீக வாழ்விற்கு உத்தரவாதம் ஏற்று அவர்களை கடவுளின் வழிகளில் வழிநடத்துவதன் மூலம் தங்கள் தலைமைத்துவ பொறுப்பை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் தலைமைத்துவ பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்று கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே போல திருச்சபையில் மந்தையை மேற்பார்வையிட கடவுள் மூப்பர்கள் மற்றும் போதகர்கள் அல்லது மேய்ப்பர்களை நியமித்துள்ளார்.
மந்தைக்கு முன்மாதிரியாக இருந்து மக்களை நல்வழிப்படுத்த கடவுள் அவர்களை நியமித்துள்ளார். தலைமைத்துவத்தில் இருக்கும் எவரும் அவர்கள் எந்த நிலையிலான தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இறுதி அதிகாரம் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் இறுதி அதிகாரமான கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தலைவர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறை கொண்டவர்கள் என்பதாலும் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடிபணிய வேண்டும். அதே போல தலைவர்கள் இறுதி அதிகாரமான கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருப்பதால் அவர்கள் விசுவாசிகளை தாழ்மையுடன் வழிநடத்த வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் சமநிலைப்படுத்தப்பட்ட தலைமைத்துவம். தலைவர்களும் விசுவாசிகளும் இணைந்து ஊழியம் செய்வது. இங்கு இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். இவ்வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் எனும்போது இங்கு பன்மை சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். இது திருச்சபை பன்முகத்தன்மையால் நிர்வகிக்கப்படுவதை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் திருச்சபையின் நிர்வாக அமைப்பு எப்பொழுதும் பன்முகத்தன்மையோடு இருப்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். இதை நாம் அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23 வசனம், 20 அதிகாரம் 17 வசனம் மற்றும் தீத்து 1 அதிகாரம் 5 வசனம் போன்ற பகுதிகளை நாம் படிக்கும்போது இதை புரிந்து கொள்ள முடியும். தலைமைத்துவத்தில் பன்முகத்தன்மை என்பது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான பாதுகாப்பாகும். எபிரேய நிருபத்தை பார்க்கும்போது குறிப்பாக நாம் கற்கும் இந்த இறுதி பகுதியில் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் பிற அப்போஸ்தலருடனும் ஊழியருடனும் இணைந்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். 13 அதிகாரம் 23 24 வசனங்களில் அவர் தீமோத்தேயுடனும் எபிரேய திருச்சபையின் தலைவர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதை பார்க்கிறோம். இதுதான் ஆதி திருச்சபையின் மாதிரியாகவும் காணப்பட்டது. அதே போல புதிய ஏற்பாடு திருச்சபை தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை அதிகமாக கற்பிப்பதில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய பார்வையில் மற்றவர்களை கடவுளுக்குள் வழிநடத்த தகுதியாக்கப்பட்ட தலைவர்களை. இதை பேதுரு தனது நிருபத்தில் கூறும்போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பேதுரு கூறுகிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். எனவே தலைமை பொறுப்பு எனும்போது அது நிர்வாக அதிகாரம் இல்லாத திருச்சபை விசுவாசிகளுக்கு அதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. கிறிஸ்தவ ஐக்கியத்தில் அனைவருக்கும் தலைமைத்துவத்தில் சில பங்கு உண்டு. எனவே நாம் நமது தலைவர்களுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்படும் அதே வேளையில் நமக்கு கீழ் அமர்த்தப்பட்ட மக்களுக்கு நாம் மனத்தாழ்மையுடன் சேவை செய்யவும் அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல தலைவர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார்கள். சிலர் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தார்கள். சிலர் தீர்க்கதரிசிகளாய் கடவுளின் நல்வழிப்படுத்தும் வார்த்தைகளை மக்களுக்கு போதித்தார்கள். சிலர் தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாய் வாழ்ந்து மரித்தார்கள். திருச்சபை வரலாற்றிலும் இப்படிப்பட்ட தலை சிறந்த தலைவர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தங்கள் கைகளில் தேவன் கொடுத்திருந்த ஜனங்களுக்காக அவர்கள் எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தார்கள். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவர்களை அழித்துவிட்டு மோசேயை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொன்னபோது மோசே அவர்களுக்காக கெஞ்சி மன்றாடினார். மேலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று மோசே மன்றாடினான். இதை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 32 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் விசுவாசிகளின் மேல் எத்தனை கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் ரோமர் 9 அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். ரோமர் 9 அதிகாரம் 3 வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், மாம்சத்தின்படி என் ஜனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று தான் ஒருவன் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, அதன் மூலம் இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் என்றால் அதற்கும் தான் ஆயத்தமாயிருப்பதாக சொல்கிறார்.
இப்படி வேத புத்தகத்திலும் திருச்சபை வரலாற்றிலும் நாம் பார்க்கும் ஆன்மீக தலைவர்கள் தங்களை மறைத்து கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்கள். தேவ சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவ சித்தம் ஒன்றையே தங்கள் வாழ்க்கையில் நோக்கமாக கொண்டவர்கள். இவர்களைப் போல நாமும் கிறிஸ்துவின் சித்தம் செய்யும் தலைவர்களாக நமக்கு மேல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்திருக்கவும், நமக்கு கீழ் அமர்த்தப்பட்ட மக்களுக்கு நாம் கரிசனையுடன் ஊழியம் செய்யவும் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதை நாம் 18, 19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 18, 19 வசனங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வசனத்தில் நாம் தலைவர்களுக்காக ஜெபிக்க 2 காரணங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒன்று, அவர்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க ஜெபிக்க வேண்டும். 2, ஊழிய பாதையில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ள தடையான சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இங்கு நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று ஆசிரியர் குறிப்பிடுவதற்கு நோக்கம் என்னவென்றால், நிருபத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில கடினமான ஆரோக்கிய உபதேசங்களை எபிரேய விசுவாசிகளில் சிலர் விரும்ப மாட்டார்கள் என்பதை ஆசிரியர் அறிந்திருந்தார். குறிப்பாக யூத வழிபாட்டு முறைகளை அனுசரிக்க விரும்பிய யூத விசுவாசிகள் யூத வழிபாட்டு முறைகளுக்கு எதிரான நிருபத்தின் போதனைகள் கடினமாக இருப்பதாக அவர்கள் கருதினர். இந்த பாரம்பரியவாதிகள் ஆசிரியரை குறை கூறி, மோசேயின் காலத்திலிருந்த நம் பிதாக்களின் வழிகள் இனி செல்லுபடியாகாது என்று அவர் கூறுகிறார் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியது போல இப்பொழுதும் குறை கூறுவார்கள். ஆனால் ஆசிரியரோ ஆரோக்கிய உபதேசத்தை போதிக்கும் உணர்வில் இந்த கடினமான போதனைகளை சொல்லுகிறார். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறபடியால் கடினமான உபதேசங்களை உங்களை விட்டு விலக்கி வைக்க எங்களுக்கு மனதில்லை. அப்படி ஆரோக்கிய உபதேசங்களை உங்களுக்கு விலக்கி வைப்பது எங்கள் மனசாட்சிக்கு எதிரானது. எனவே நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று விசுவாசிகளை கேட்டுக்கொள்கிறார்கள். இதில் நமக்கு இருக்கும் பாடம், பாடுகள் எதிர்ப்பின் மத்தியிலும் ஆவிக்குரிய தலைவர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சுத்த சுவிசேஷத்தை பாரபட்சமின்றி தயவு தாட்சண்யமின்றி தைரியமாய் பிரசங்கிக்க தேவன் பலன் கொடுக்க நாம் ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும். அதே போல ஊழிய பாதையில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ள தடையான சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜபிக்க வேண்டும். இங்கு எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவர் விரைவில் எபிரேய விசுவாசிகளை சந்திக்க தனக்கு வாய்ப்பு கிடைக்குமாறு அதிகமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அவர் எபிரேய விசுவாசிகளை சந்திப்பதற்கு என்ன தடைகள் இருந்தது என்று நமக்கு தெரியாது. அது ஒருவேளை உடல் நலம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அல்லது அவர் காவலில் இருக்கும் ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அல்லது தனது பயணத்திற்கு தடையான எதிர்ப்புகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் அவர் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தன. அதை ஜெபத்தால் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார். அவர் எப்பொழுது எப்படி எபிரேய விசுவாசிகளை சந்திப்பது என்பதை பெருமளவில் விசுவாசிகளின் ஜெபம் தீர்மானிக்கிறது. விசுவாசிகளின் உருக்கமான ஜெபம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். விசுவாசிகளின் ஜெபத்தை அவர் பெரிதாக மதித்தார், அதை அசட்டை செய்யவில்லை என்பதை இது காட்டுகிறது. இதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் அடிக்கடி தனது திருச்சபை விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்வதை நாம் பவுலின் கடிதங்களில் காண முடியும். குறிப்பாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் ரோம பட்டணத்து விசுவாசிகள் அவரோடு ஜெபத்தில் போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ரோமர் 15, 31, 32 உங்களுக்கு வாசிக்கிறேன். யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டுக்கொள்கிறார்.
அதே போல எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் காவலில் இருக்கும் பவுல் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க தனக்கு பலன் கிடைக்க எபேசு திருச்சபை விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அதே போல கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 25 வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், பிலமோன் 22ஆம் வசனம் ஆகிய பகுதிகளிலும் பவுல் தனது விசுவாசிகள் தனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே தனது விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்கும்படி அவ்வளவு வேண்டிக் கொண்டார் என்றால், நாம் எவ்வளவு அதிகமாக நமது ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நம் ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்வது அவசியம். தலைவர்கள் கடவுளுக்கு முன்பாக ஒரு நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ளவும், சமரசமின்றி அவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கவும், ஊழிய பாதையில் அவர்களுக்கு இருக்கும் தடைகள் சோர்வுகள் நீங்கவும் ஜெபிக்க வேண்டும். நவீன மிஷனரி இயக்கத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூமெண்ட் என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதிப்போம் என்று சொன்னவர் அவர். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவின் வடகிழக்கு பகுதியான கொல்கத்தா பட்டணத்திற்கு அருகிலுள்ள சராம்பூர் பகுதியில் ஊழியம் செய்தவர். இந்திய தேசத்திற்கு வந்த பின் ஒரு முறை கூட தனது சொந்த தேசத்திற்கு திரும்பாமல் 41 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்திய மக்களுக்காக பணியாற்றியவர். சுமார் 30 இந்திய மொழிகளுக்கு மேலாக வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் கேரி. கணவன் இறந்த பின் மனைவியையும் உயிருடன் எரித்து கொள்ளும் கொடிய பழக்கமான சதிக்கு எதிராக போராடி அந்த கொடிய பழக்கம் முடிவுக்கு வர பெரும் பங்காற்றியவர். இந்திய மொழிகளிலேயே முதல் செய்தித்தாளான சமாச்சார் தர்பன் என்ற செய்தித்தாளை அச்சிட்டு விநியோகித்தவர். இன்று இந்தியா முழுவதும் இறையியல் பட்டம் வழங்கும் சராம்பூர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இப்படி கடவுள் வல்லமையாய் பயன்படுத்திய ஒருவர் வில்லியம் கேரி. ஆனால் இவரது வெற்றிக்கு பின்னால் இருந்த அவரது சகோதரி போலியின் ஜபத்தை குறித்து நம்மில் பலருக்கு தெரியாது. போலி முடக்குவாதத்தால் அவதிப்பட்டு 52 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தவர். ஆனால் அவர் படுக்கையில் இருந்து கொண்டே கேரிக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு அவர் தவறவில்லை. ஊழியத்தில் சோர்ந்து போன போதெல்லாம் கேரிக்கு அவரது சகோதரியின் ஜபங்களும் அவர் எழுதிய கடிதங்களும் ஊக்கமளித்தன என்று வரலாறு கூறுகிறது. அவர் சராம்பூரில் ஊழியம் செய்த முதல் 5 ஆண்டுகள் எந்த ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேரி ஒரு தோற்றுப்போன அருட்பணியாளர் என்று கருதி அவருக்கு அளித்து வந்த பண உதவியை அவரை அனுப்பிய அருட்பணி இயக்கம் நிறுத்தியது. ஒரு கல்லூரியில் பணியாற்றி கொண்டே அதில் கிடைக்கும் சம்பளத்தில் ஊழியம் செய்தார். அவருடைய மொழிபெயர்ப்பு நகல்கள் வைக்கப்பட்டிருந்த நூலகமும் அவரது அச்சகமும் ஒரு தீ விபத்தில் எரிந்து சாம்பலாயின. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் தொடர்ந்து கடவுளுக்காய் பணியாற்ற போலியின் அயராத ஜபம் பெரும் உதவியாக இருந்தது என்று சரித்திரம் கூறுகிறது. இதுதான் ஜபத்தின் மேன்மை. விசுவாசிகளின் ஊக்கமான ஜபம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது. இது போன்ற ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, போதகர்களுக்காக, அருட்பணியாளர்களுக்காக ஜபிக்கும் வாய்ப்பு எத்தனையோ நமக்கு கிடைக்கிறது. ஜப விண்ணப்பத்திற்காக தேவைகள் திருச்சபையில் அறிவிக்கப்படும் போது அல்லது அருட்பணி இயக்கங்கள் போன்ற அமைப்புகளின் மூலம் நமக்கு வரும்போது அந்த விவரங்களை வெறும் தகவல்களாக எடுத்துக்கொள்ளாமல் ஜப விண்ணப்பங்களாக நாம் அதை பார்க்க வேண்டும். இன்று தகவல்களுக்கு குறைவில்லை. ஆனால் இது போன்ற தேவைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது ஆன்மீக தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம் தார்மீக கடமையாகும். நம்மை வழிநடத்தவும் ஆன்மீக தலைவர்களுக்காக ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் அந்த பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. 3ஆவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் நமது ஆவிக்குரிய தலைவர்கள் போதிக்கும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமது ஆவிக்குரிய தலைவர்கள் போதிக்கும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 22ஆம் வசனம், சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன்.
கடவுளின் வார்த்தையை உண்மையுடன் கற்பிப்பதன் மூலம் ஆவிக்குரிய தலைவர்கள் விசுவாசிகளுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் கற்பிக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலம் நாம் தலைவர்களை கனம் பண்ணுகிறோம். இங்கு ஆசிரியர் இந்த கடிதத்தின் போதனைகளை நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின புத்திமதியான வார்த்தைகள் என்று குறிப்பிடுகிறார். 13 அதிகாரங்கள் கொண்ட இந்த கடிதம் சுருக்கமானது அல்ல என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இந்த 13 அதிகாரங்களையும் ஒரே போக்கில் 1 மணி நேரத்தில் வாசிக்க முடியும். எனவே ஒரு விதத்தில் இது சுருக்கமான புத்திமதிகள் தான். காரணம், இந்த கடிதத்தில் 3 முறை ஆசிரியர் தான் அதிகமாக போதிக்க விரும்புவதையும் அதற்கு நேரம் போதாது என்பதையும் குறிப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மற்றும் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அதை குறிப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இந்த மெல்கிசதேக்கை பற்றி நான் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும் என்றும், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முதலாம் உடன்படிக்கையின் பிரம்மாண்டத்தை விளக்கும்போது இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை என்றும், 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் விசுவாசிகளின் பட்டியலை குறிப்பிடும்போது, பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்றும் குறிப்பிடுகிறார். ஆக போதிக்க வேண்டிய ஏராளமான விஷயங்களில் கொஞ்சத்தை மாத்திரம் என்னால் சுருக்கமாக எழுத முடிந்தது என்று இங்கே குறிப்பிடுகிறார். இவ்வசனத்தில் இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லும்போது, ஆவிக்குரிய தலைவர்களின் ஆரோக்கிய உபதேசம் நம்மை கடிந்து கொள்ளும் என்பதால் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள இங்கே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவில் வளர விரும்பினால் நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களின் கடினமான போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்க விரும்பும் செய்திகளையும் செவிகளுக்கு இதமான போதனைகளை மட்டும் போதிப்பவர்கள் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே ஒரு ஆவிக்குரிய தலைவர் கடினமான உபதேசங்களை போதிப்பார். அந்த கடினமான ஆரோக்கிய உபதேசங்களை தவிர்க்கக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் விசுவாசிகளாக நாம் வளர வேண்டும். கடினமான உபதேசங்களும் வேதத்தின்படியாக அமைந்திருந்தால் நாம் அவற்றுக்கு அடிபணிய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் ஷாமா என்ற ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது ஏனென்றால் கீழ்ப்படிவதில் தான் கேட்பது முழுமையடைகிறது என்ற புரிதல் யூதர்களுக்கு இருந்தது. ஆக வேத வசனங்களும் கடவுளுடைய வார்த்தைகளும் தேவ பக்தியுள்ள தலைவர்கள் அருளும் ஆரோக்கிய உபதேசங்களும் கேட்பதற்கு மாத்திரமல்ல, அவைகள் கீழ்ப்படிய வேண்டியவைகள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை யாக்கோபு தனது நிருபத்தில் சொல்லும்போது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இறுதியாக இக்கடிதம் இறுதி ஆசீர்வாதத்துடன் முடிகிறது. 4வதாக நாம் பார்க்கிற சத்தியம், இக்கடிதம் இறுதி ஆசீர்வாதத்துடன் முடிவடைகிறது. 20ஆம் 21ஆம் வசனங்கள், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையினாலும் சீர்பொருந்தினவராக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தனக்காக ஜெபிக்கும்படி தனது விசுவாசிகளை கேட்டுக்கொண்ட ஆக்கியோன் இப்பொழுது தனது விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஜெப வாழ்வில் தன்னை ஒரு மாதிரியாக காண்பிக்க அவரும் பிறருக்காக ஜெபிக்கிறார். தனது அன்பின் வெளிப்பாடான இந்த அழகான ஜெபத்தை தனது விசுவாசிகளுக்காக ஏறெடுக்கிறார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எபிரேய நிருபத்தின் முழு சாராம்சத்தை உள்ளடக்கிய ஒரு அழகான ஜெபம் இது. இந்த இறுதி ஜெபம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 27 வசனங்களில் காணப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற ஆசாரி ஆசீர்வாதத்தின் அதே பாணியில் காணப்படுகிறது.
எவ்வளவு கடுமையான போதனைகள் இடம்பெற்றிருந்தாலும், எபிரேய விசுவாசிகளிடம் எத்தனை மனக்கசப்புகள் இருந்தாலும், எபிரேய விசுவாசிகள் தன்னை தவறாக புரிந்து கொண்ட போதிலும், வாக்குவாதங்கள் மத்தியிலும் நிருபத்தை முடிக்கும் போது எபிரேய விசுவாசிகளுக்கு பழக்கமான ஆசீர்வாதத்துடன் இந்த நிருபத்தை ஆசிரியர் முடிக்கிறார். இதுதான் சிறந்த தலைவருக்கான முன்மாதிரி. தொடர்ந்து இறுதி வரிகளாக தீமோத்தேயு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட செய்தியையும், முடிந்தால் தீமோத்தேயுடன் கூட வந்து எபிரேய விசுவாசிகளை சந்திக்க விரும்புவதையும் 23ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களா? அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். அதே போல் 24, 25 வசனங்கள், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று இந்த கடிதத்தை ஆசிரியர் முடிக்கிறார். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்பது அநேகமாக ஆசிரியர் இக்கடிதத்தை எழுதும்போது அவர் இத்தாலி தேசத்தில் ரோம பட்டணத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதை நமக்கு காட்டுகிறது. கடைசியாக கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். பழைய உடன்படிக்கையின் குறைவுகளையும் புதிய உடன்படிக்கையின் நிறைவுகளையும் பட்டியலிட்டு ஆவணப்படுத்திய ஒரு புத்தகத்திற்கு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்பது எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு முடிவு. பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் கிருபையை மறந்துவிட்டு சட்டப்பூர்வமான சடங்குகளால் நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட முயற்சிக்கிறோம். கிருபை ஒருபோதும் பாவத்திற்கான உரிமம் அல்ல. மாறாக தேவ பக்தியையும் உலக ஆசைகளையும் மறுக்கவும் நீதியுடனும் தேவபக்தியுடனும் வாழவும் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் பாவம் செய்யும் போது நம்மை கடவுளின் கிருபை மன்னித்து மீட்டெடுக்கிறது. கிறிஸ்துவில் நாம் வளர நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த விலை மதிப்பற்ற கிறிஸ்துவின் கிருபையை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அதுவே இரட்சிப்புக்கு ஒரே மார்க்கம். இதுதான் எபிரேய நிருபத்தின் சாராம்சம். இப்பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்: விசுவாசிகளான நமக்கு ஆரோக்கிய உபதேசங்களை போதிக்கவும் ஆவிக்குரிய வழியில் வழிநடத்தவும் தலைவர்களை கடவுள் நியமித்திருக்கிறார். அவர்கள் நம் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்திருக்க வேண்டும். தேவ பக்தியுள்ள தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது அவர்கள் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிவதாகும். நாம் தொடர்ந்து தேவ பக்தி உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் நம் ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்வது அவசியம். தலைவர்கள் கடவுளுக்கு முன்னாக ஒரு நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ளவும் சமரசமின்றி அவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கவும் ஜெபியுங்கள். ஊழிய பாதையில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ள தடையான சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளின் கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையின் குறைவுகளையும் புதிய உடன்படிக்கையின் நிறைவுகளையும் சுட்டிக்காட்டி கிறிஸ்து மேலானவர் என்பதை இந்த நிருபம் அழுத்தமாய் கூறுகிறது. கிறிஸ்து மோசேக்கும் ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கும் தேவ தூதர்களுக்கும் மேலானவர். எனவே கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையும் பற்றி கொண்டு விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து முன்னேற நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல் வாழ்வை நமக்கு தந்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் நம்மை வேத ஆராய்ச்சியிலும் நடத்திய UBSN ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சியிலும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நடைபெற்ற வேத ஆராய்ச்சி இன்றோடு முடிவடைகிறது. வருகின்ற மாதத்திலும் 3ஆம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வேத ஆராய்ச்சி தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் நீங்கள் யாவரும் தயவாக பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்காக துதிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். மேலும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு இணங்க எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவி செய்துள்ளோம். எங்களுடைய ஆன்மீக தலைவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்துள்ளோம். ஆன்மீக தலைவர்களுக்கு நம்முடைய பணிகளிலே முழுமையாய் ஒத்துழைப்பு கொடுக்க கிருபை தாரும் சுவாமி. மேலும் அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேற தேவன் தாமே உதவி செய்துள்ளோம். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் பங்கு பெற்ற யாவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். இந்த இரவு வேளையிலும் உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உடைய பிள்ளைகள் யாவரையும் காத்து கொண்டுள்ளோம் சாமி. திருச்சபை உறுப்பினர்கள் அனைவரையும் சகல தீங்குகளுக்கும் சகல மோசங்களுக்கும் மறைத்து காத்து கொண்டுள்ளோம். வருகின்ற ஞாயிறு அன்று நடைபெற இருக்கின்ற ஆராதனை வேளையிலும் பங்கு பெற நீர் எங்களுக்கு கிருபை தாரும்.
எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கின்றோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.